சக்தி இந்த வீட்டை நமக்கு பிச்சையா போட்டிருக்கான். யாரோட மனசையும் புரிஞ்சிக்க தெரியாம பணம் தான் முக்கியம் நினைக்கிற உங்களுக்கு நான் போடுற பிச்சை. அந்த எண்ணத்தோட உன்னால இங்க நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறியா நீ? ஏண்டி வாழ முடியாது? இது ஒண்ணு சக்தி கட்டின வீடு இல்ல, உங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு. ஏதோ இன்னைக்கு இது சக்தி கைக்கு போயிடுச்சுன்றதுக்காக மொத்தமா இது அவனோடதுன்னு ஆயிடுமா? இன்னைக்கு நம்ம மோசமான நிலைமையில இருக்கலாம், ஆனா உங்க அப்பா நம்மள இப்படியே இருக்க விட்டுற மாட்டாரு. திரும்பவும் எப்படியாவது கஷ்டப்பட்டு பழைய நிலைமைக்கு நாம வரதான் போறோம். அப்போ இதே வீட்டை நாமளே சக்தி கிட்ட பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். நீங்க என்னங்க சொல்றீங்க? இது நான் எவ்வளவு ஆசையோட கனவோட கட்டின வீடு தெரியுமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் என்னுடைய உழைப்பு இருக்கு. பார்த்து பார்த்து கட்டின இந்த வீட்டுல இன்னைக்கு வேற ஒருத்தர் பேர் இருக்கிறத பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல விஜயா. யார நம்ம வெறும் பையன்னு சொல்லி ஒதுக்கணுமோ, இன்னைக்கு அவன் போட்ட பிச்சையில தான் நம்ம வாழற மாதிரி அடிச்சு பாத்தியா? என்னோட வீட்டை நானே பிச்சை வாங்குற நிலைமைக்கு வந்துட்டேனே. அப்பா என்னங்க நீங்க? அப்பா என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? அதான் எப்படியும் திரும்ப இந்த வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இப்படி அப்பாவும் பொண்ணும் கண்டதை நினைச்சு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? மா, கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு தாண்டி பேசுறேன். நாம இந்த வீட்டுல தங்கலனா மட்டும் எல்லாம் மாறிட போதா? நாம சக்திக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்னைக்கா இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சு தாண்டி ஆகணும். அத வேற எங்கேயோ அனுபவிக்கிறதுக்கு நம்ம வீட்லயே இருந்து அனுபவிக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். இதுல இங்க நின்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க, மேற்கொண்டு நம்ம மானம் தான் போகும். வாங்க, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம்.